பிரைஸ் காட் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். மோசே இங்கே ஜெயம் பெற்றவர்களாக சந்தோஷமாக ஒரு பெரிய யுத்தத்தை செய்து முடித்து அதில் ஜெயத்தையும் பெற்று வந்து நிற்கிறார்கள். யோசுவா, மோசே, ஆரோன் இவங்க 4 பேரும் சேர்ந்து பெற்ற ஒரு மாபெரும் வெற்றி. இந்த வெற்றியிலே தேவனே களமிறங்கினார். தேவனே இறங்கி வந்து அமலேக்கை நிக்கிரகம் பண்ணுவேன் என்ற சொல்லை நிறைவேற்றினார். ஆகவே இங்கே அமலேக்கு என்கிற மிகப்பெரிய சந்ததி நிக்கிரகம் பண்ணப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் வெற்றியடைந்தார்கள். வெற்றியை கொண்டாடும் விதமாக, வெற்றிக்கு அவர்கள் கொண்டாடி அவர்கள் சந்தோஷப்படும் விதமாக செய்த காரியம் என்ன என்று சொன்னால், யெகோவா நிசி என்ற ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு ஆராதனை செலுத்தினார்கள். ஜெயத்திற்கு பிறகு நாம் செய்கிற செயல்பாடு மிக முக்கியம். ஒரு வெற்றிக்கு பிறகு இன்றைக்கு உலகத்தார் வெற்றி பெற்றால் அவர்கள் கொண்டாடும் விதம் வேறாக இருக்கும். பீர் அடிப்பாங்க, பாருக்கு போவாங்க, தண்ணி அடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, தம் அடிப்பாங்க, இப்படி பல காரியங்களை சென்று பாரில் போய் பண்ணுவாங்க. இது உலகத்தார்கள் செய்கிற காரியம். வெற்றிக்கு பிறகு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது மிக முக்கியம். வெற்றிக்கு பிறகு நம்முடைய செயல்பாடு எப்படி இருப்பது என்பது மிக முக்கியம். வெற்றிக்கு பிறகு நான் வெற்றி பெற்றேன், என்னுடைய திறமையில் ஜெயம் வந்தது, என்னுடைய திறமையினால் படித்தேன், என் ஞானத்தினால் எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணேன், நான் ஜெபித்தேன் ஜெயம் வந்தது, நான் ஜெபித்தேன் சுகமானது, நான் ஜெபித்தேன் வியாதி மாறினது, நான் ஜெபித்தேன் அற்புதம் நடந்தது. இதெல்லாம் வெற்றிக்கு பிறகு மக்கள் செய்யக்கூடிய அநேக செயல்பாடாக இருக்கிறது. வெற்றிக்கு முன்பதாக ஒரு மனுஷனை குறித்து அறிந்து கொள்ள முடியாது. வெற்றிக்கு பிறகுதான் அவன் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். அவருடைய செயல்பாடு என்ன சொல்லி அறிந்து கொள்ள முடியும். இங்கே மிகப்பெரிய யுத்தம், மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய வலிமை, மிகப்பெரிய செயல்பாடு. இந்த செயல்பாட்டுக்கு பிறகு நடக்கிற ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் கொண்டாட்டத்தை தாங்களே கொண்டாடி கொள்ளாமல் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக விரும்பினார்கள். தேவனை கொண்டாடும்படியாக அவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவருக்கு ஆராதனை செய்தார்கள். அவங்க நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. யெகோவா நிசி என்று சொன்னால் த லார்ட் இஸ் மை பேனர். ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி வேந்தன், ஜெயகிறிஸ்து, அவர் ஒருவரே ஜெயத்திற்கு அவர் ஒருவரே பாத்திரர். ஆகவே தான் அவருக்கு கனத்தையும் அவருக்கு மகிமையும் அவருக்கு புகழையும் சேர்க்கும் விதமாக மோசே ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் அவர்கள் அங்கே தேவனுக்கு மகிமை செலுத்தினார்கள். யெகோவா நிசி என்று சொன்னார்கள். வெற்றிக்கு பிறகு நமக்கு தாழ்மை வர வேண்டும். வெற்றிக்கு பிறகு நமக்கு தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தப்பட வேண்டும். வெற்றிக்கு பிறகு நாம் பெருமை அடையக்கூடாது. வெற்றிக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் பெருமை இருக்கக்கூடாது. மாறாக தாழ்மை இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஒரு வெற்றிக்கு பிறகு பெருமை அடைஞ்சிட்டா அடுத்து வரக்கூடிய காரியத்தை வெற்றி அடைய முடியாது, ஜெயம் பெற முடியாது. காரணம், அந்த வெற்றி பெருமையினால் அழிந்து போகிறதாக இருக்கிறது. ஆகவே தாழ்மை பட 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 வெற்றி நமக்கு மேலே 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 வந்து கொண்டே இருக்கும். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த எல்லா வெற்றிக்காக அவருக்கு மகிமை செலுத்தணும். தேவன் கொடுத்த எல்லா வெற்றிக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக நாம் அவருக்கு ஆராதனை செலுத்தணும், மகிமை செலுத்தணும். அவருடைய நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இதைத்தான் இங்கே மோசே செய்தார். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் தேவன் அற்புதம் செய்திருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சுருக்கலாம், பொதுவாக ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சுருக்கலாம். ஆண்டவர் எந்த நன்மை எந்த அற்புதம் செய்திருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டியது துதிபலிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரையே தொழுது கொள்வேன் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவனை தொழுது கொள்வதும் அவரை ஆராதிப்பதும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவதும் தான் தேவன் நமக்கு செய்த வெற்றிக்கு பின்னால் நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. ஆகவே நன்றி சொல்ல பழகிக்கொள்ளவும். நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் பழகிக்கொள்கிற பொழுது தேவன் இன்னும் இன்னும் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். அவர் நன்மை செய்ய செய்ய நாம் மகிழ்ந்து கொண்டே இருப்போம். அவர் நன்மை நமக்கு செய்ய செய்ய இன்னும் முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். ஆகவே நன்றி சொல்லி அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. ஆகவே பலிபீடம் கட்டின மோசே அதன் பிறகு இன்னும் அநேக வெற்றிகளை பெற்றார். அதன் பிறகு யோசுவா இன்னும் அநேக வெற்றிகளை பெற்றார். வெற்றி என்பது வாழ்க்கையில் ஒரு முறை வந்துட்டு போகிறது கிடையாது. நாம் மரணபரியந்தம் நமக்கு வெற்றி நிறைய தேவை இருக்குது. நிறைய வெற்றிகளை பெற வேண்டும். பிசாசு நிறைய ஜெயிக்கணும், நிறைய முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஆகவே நாம் இன்னும் ஜெயம் பெற, இன்னும் வெற்றி பெற கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு
அவருக்கு பலிபீடம் கட்டி ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வெற்றிக்கு பிறகு நாங்கள் பெருமை கொள்ளாதபடிக்கு தாழ்மையாக இருக்க உதவி செய்யுங்க. உங்களோட கரத்தில் தாத்திரம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ்